கடந்து போகும் வேதத்தில் வசனத்தை வாசிக்க கேட்கும். சகரியா என்ற புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The book of Zechariah chapter 2 verse 5. If you are done under the book of Zechariah chapter 2 verse 5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். இன்னைக்கு தெய்வம் நம்மை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். தெய்வம் நம்மை அக்கினியாய் மாற்றும்படியாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா புஸ்தகத்திலே வேதம் எப்படி சொல்லுகிறது, சுற்றிலும் அக்கினியா இருந்தவர், பழைய ஏற்பாட்டிலே அக்கினியா இருந்தவர், இப்ப அக்கினி மனிதனுக்குள்ளே வந்துவிட்டது. எம்மாவு சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கையில் நம்முடைய இருதயம் அக்கினியாய் கொழுந்து விட்டு ஏறியவில்லையா? வெளியிருந்த அக்கினி, பாதுகாத்துக் கொண்டிருந்த அக்கினி, இப்ப அந்த அக்கினி எனக்குள்ளே கடந்து வந்து விட்டது. அந்த அக்கினி எனக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நம்ம கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அந்த அக்கினி வேறு எங்கும் இல்லை, அந்த அக்கினி எனக்குள்ளே இருக்கிறது. முன்பாக நக்கனி எனக்கு பாதுகாப்பாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நக்கனி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அக்கனி எனக்கு பாதுகாப்பாக இருந்தது. ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த அக்கனி எனக்குள்ளே வந்துவிட்டது. அந்த அக்கனி என்னத்தை செய்கிறது என்றால், என்னை அக்கனியாய் மாற்ற அந்த அக்கனி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. புரிஞ்சவங்க கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. கருமையான சபையே, முன்பு அக்கினி வெளியே இருந்தது. சகரியா சொல்லும்போது சொல்லுகிறார், சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக இருந்தார். எம்மாவு சீஷர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார், என் இருதயம் அனலாய் கொழுந்து விட்டு, உங்கள் இருதயம் அனலாய் கொழுந்து விட்டு எரியவில்லையா? வெளியே இருந்த தெய்வம் அக்கினியாய் வெளியே எனக்கு மதிலாய் இருந்த தெய்வம் எனக்குள்ளே வந்து என்னுடைய சரீரத்தை அக்கினியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அக்கினி மதில் என கடுமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அக்கினியாய் இருக்கிறோம் என்பதை தேவன் காண்பிக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அக்கினி, நம்ம அக்கினியாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். எலியா அக்கினியாய் இருந்தார். அவன் அக்கினி ரதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்னைக்கு சபை கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? அருமையான சகோதரி ஜோமனங்கள் சொன்னாங்க, அந்த விளக்கின் மேல் ஏறிகிற விளக்கு தண்டா இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், பிரசங்கத்துக்கு ஏதுவாய் கர்த்தர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஜெபமன்கள் சொன்னாங்க, தண்டின் மேல் இருக்கிற விளக்கு அது பற்றி எரிகிறது போல எல்லாரையும் மாற்றும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ யாராய் மாற வேண்டும்? நீ யாராய் இருக்க வேண்டும்? வெதுவெதுப்புள்ள அனுபவம் உள்ளவனாய் அல்ல, தொற்று போனவனாய் அல்ல, கண்ணீரின் பாதையிலே நடக்கிறவனாய் அல்ல, துன்பத்தின் பாதையிலே இருக்கிறவனாய் அல்ல, பல தடைகள் பல சூழ்நிலைகள் மத்தியிலே இருக்கிறவனாய் அல்ல. உன்னை கண்டு சூழ்நிலைகள் எல்லாம் விலகி போகபடியால் உன்னை தேவன் அக்கினியாய் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவத்துக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. உன்னை அக்கினியால் ஒரு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதற்காக? என்ன தெரிந்து கொண்டானா, என மேல அக்கினி அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஜலத்தினாலும் ஆவினாலும் அக்கினினாலும் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். உனக்குள்ள ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்கிறது. உனக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் அது அக்கினி அவிழ்ந்து போக முடியாது, அதனுடைய சூழ்நிலைகள் அவிழ்ந்து போக முடியாது. இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அக்கினி எல்லா இடத்திலும் செயல்பட வேண்டும். புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அந்த
மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆடுகளையும் மாடுகளையும் அதுமே தகனபலியாக செலுத்தி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஏற்ற ஸ்தானத்தில் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் கருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்குள் ஐக்கியப்பட்டிருக்கிற சபையே, இந்த காலை வேளையிலே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் அக்னியாய் மாற வேண்டும். இன்னைக்கு நாம் அக்னிமயமான தெய்வம் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அக்னிமயமான தெய்வம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அக்னிமயமான தெய்வம் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த அக்னிமயமான தெய்வம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கும் போது நானும் அக்னியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறார். நீங்கள் வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 39 சங்கீதத்துடைய 3 வசனம் வாசிக்க கேட்கும். சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூன்றது. வேதம் சொல்கிறது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, முதலாவது அனல் இருதயத்துக்குள்ள வரணும். எல்லாம் கவனிங்களே, முதலாவது அனல் எங்க வரணும்னா இருதயத்துக்குள்ள வரணும். எரேமியா திருக்குறள் புஸ்தகத்திலே எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறார், இருதயமே மகா கேடுள்ளதும் மகா கிருக்குள்ளதுமா இருக்கிறது, அது அறியத்தக்கவன் யார்? தெய்வம் முதல் அக்னியை இதற்குள் அனுப்புகிறார் என்றால் இருதயத்துக்குள் அனுப்புகிறார். எசேக்கியேல் தன்னுடைய திருக்கதர்சன புத்தகத்தில் சொல்லும் போது கடினமான இருதயம் என்று சொல்லுகிறார். இருதயம் கல்லை போல் இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய திருக்கதர்சன புஸ்தகத்திலே சொல்வதை நாம் கொஞ்சம் வாசித்திருக்கலாம், நாம் அறிந்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தை குறித்து பல வியாக்கியானங்கள் வேதத்திலே உண்டு. இருதயம் கசப்பு நிறைந்தது, இருதயம் பாவம் நிறைந்தது, இருதயம் அசுத்தம் நிறைந்தது. அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் சுத்திகரித்து அதை அக்னியாய் மாற்றும்படியாக விரும்புகிறார். அவ்விடத்தில் அருவருப்பான காரியங்கள் தோன்றுகிற இடம் வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்கிறது, என் இருதயம் உன்னோடு கூட இருக்கவில்லையா? எலிசா கேயாசை பார்த்து கேட்கிறார், என் இருதயம் உன்னோடு கூட இருக்கவில்லையா? இருதயம் தான் தேவன் தங்குகிற ஸ்தலம். நம்மை கவனிங்கள், இருதயம் தான் தேவன் தங்குகிற ஸ்தலம். அந்த இருதயத்தில் தான் தேவன் வாசமாக இருக்கிறார். இருதயத்தினுடைய கதவை தேவன் தட்டுகிறார். கடந்த வாரத்தில் நான் சொல்லும்போது இருதயத்தின் கதவை தேவன் தட்டுகிறார். இருதயத்திற்குள்ள தான் தேவன் வாசமாக இருக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அந்த இருதயத்தை நாம் அக்னியாய் மாற்ற வேண்டும். அந்த இருதயம் ஏதோ ஒன்றினால் நிறைந்திருக்க கூடாது, அது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நிறைந்திருக்க கூடாது, ஏதோ ஒரு நிலைமையினால் அந்த இருதயம் நிறைந்திருக்க கூடாது. ஏதோ ஒரு கவலையினாலும் துக்கத்தினாலும் வேதனையினாலும் சஞ்சலத்தினாலும் பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் அந்த இருதயம் நிறைந்திருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. ஒருவேளை நமக்கு பிரியமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம அதை நேசிக்கலாம், தேவன் அதை நேசிப்பதில்லை. இந்த காலை வேளையிலே தேவ பிரசன்னத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயம் எப்படி இருக்கிறது? உன் இருதயம் என்ன சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டிருக்கிறது? உன் இருதயம் அனலாய் மாறவில்லையே என்றால் உன்னில் மறுரூபம் வருவது சற்று சந்தேகமான ஒரு காரியம். நீ மறுரூபம் அடைவது சற்று சந்தேகமான ஒரு காரியம். என் இருதயம் அனலாய் மாறவில்லை என்றால் அனலை கொடுத்த தெய்வம் எப்படி என்னை எடுத்துக்கொள்ள முடியும்? எப்போதுமே சொல்வதுண்டு, அரவரத்தோடும் பிரதான தூதை சதத்தோடும் தேவ காலத்தோடும் இயேசு வரப்போகிறார். அவர் வரும்போது நான் மறுரூபம் அடைய வேண்டுமே ஆனால், இந்த சரீரம் மறுரூபம் அடைய வேண்டுமே ஆனால், அந்த சரீரத்திற்கு அந்த சரீரமாய் இருக்கிறதான இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளே இருக்கிற இருதயம்
அக்கினியாய் மாற வேண்டும். இந்த இருதயம் அக்கினியாய் மாறாவிட்டால் சரீரம் முழுவதும் தீட்டாகிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரம் தீட்டாய் மாறிவிடக் கூடாது. கர்த்தருடைய பார்வையில் நீ அருவருப்பாய் மாறிவிடக் கூடாது. ஆகவே உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்வாதாரத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன் ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. அவர் உன்னை அக்கினியாய் மாற்றுவார். அவர் அக்கினியாய் மாற்றுவார். எதுப்பான ஒரு அனுபவம் அல்ல. மனிதனுக்காக இருக்கிற ஒரு அனுபவம் அல்ல. யாரோ ஒருவர் அழைத்ததற்காக வந்து அமருகிற அனுபவம் அல்ல. எனக்கு இந்த காலைகளில் சொல்லுவேன், ஏசு ராஜா வரப்போகிறார். ஏசு ராஜா வரப்போகிறார். பிரதான தூதர்களோடு கூட ஏசு ராஜா வருவதற்கான எல்லா ஆயத்தங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏசு ராஜா வரப்போகிறார். சபையே, உன் இருதயம் எப்படி இருக்கிறது? ஜனங்களே, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவாலயத்துக்கு வருகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். என் இருதயத்துக்குள்ளே கசப்பான வேறொன்றும் புறப்படக்கூடாது. இதயத்தை குறித்து பல காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். எனக்கு நேரங்கள் குறைவாக இருக்கிறபடினால் விஷயத்தை பாருங்க, கசப்பான பிச்சுகள் ஒன்றும் ஒரு இதயத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு அருவருக்கிற காரியம் ஒன்றும் இதயத்தில் இருக்கக்கூடாது. ஒருவேளை உனக்கு பைபிள் தெரியாம இருக்கலாம், ஜெபம் தெரியாம இருக்கலாம், அதெல்லாம் தெரியாம இருக்கலாம். பட் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை தெரியும். சொல்லுங்க, எங்களுக்கும் எனக்கும் ரெண்டு காது இருக்கு. எத்தனை பேருக்கு காது இருக்கு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நல்லா சொல்றனே கேட்கல. காது இருக்கிறவனா ஒரு தத்தமான ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏன்னா அப்பப்ப வெளிப்பட்டுல சொன்னாரு, காது இருக்கா காது இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு இயேசு ராஜாவுடைய வருகையில இயேசு ராஜா வரும்போது உங்கள் இருதயம் அனலாய் இருக்க வேண்டும். வெதுவெதுப்பான ஒரு காரியத்தை இயேசு விரும்பவில்லை. வெதுவெதுப்பான ஒரு அனுபவத்தை இயேசு விரும்பவில்லை. கண்ட வார்த்தை நான் சொன்னது போல அனலும் குளிரும் இயேசு விரும்பவில்லை. இயேசு விரும்புகிறது உன் இருதயம் அனலாய் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். உன் இருதயம் அனலாய் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். வெதுவெதுப்பானவனை பிசாசினால் ஏமாற்ற முடியும். வெதுவெதுப்பானவனை சூழ்நிலைகள் ஏமாற்ற முடியும், தோல்விகள் ஏமாற்ற முடியும். ஆனால் அனல் உள்ளவனை ஒருவரால் ஏமாற்ற முடியாது. நீ அனலாய் இருப்பாயானால் அது சர்வமானாலும் உன் கையை கவி கொண்டாலும் அது அக்கினியில் நடக்க முடிவு என்பதை யாராலும் மாற்ற முடியாது. கருமையான தேவனுடைய பிள்ளையை, உன் இருதயம் அக்கினியாய், உன் இருதயம் அனலாய் கொழுந்து விட்டு எரியமையானால் எந்த மாம்சமும் உள்ள வராது, எந்த மாம்ச எண்ணமும் உள்ள வராது, எந்த மாம்ச கிரியையும் உள்ள வராது, எந்த மாம்ச வல்லமையும் உள்ள செயல்படாது. ஏன் பாவம் உள்ள வருது? ஏன் அக்கிரமம் உள்ள வருது? ஏன் தேவன் அருவருக்கிற காரியெல்லாம் உள்ள வருது? ஏன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியெல்லாம் நம்ம வாழ்க்கை நடக்குது? பாருங்க, உங்களுடைய இருதயம் அனலாய் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்குமே. ஆனால் அவவே சொல்லுவேன், எந்த காரியமும் நம்மை அணுகுவதில்லை. எந்த காரியமே கிட்ட வராது. என் இருதயம் மட்டும் அப்படி கொழுந்து விட்டு எதிர்த்தே எனக்கு அசுத்தங்கள் ஒன்றும் என்னை நெருங்கி வராது. எந்த காரியம் நான் பண்ண தமிழ் சார் நம்மளை நெருங்கவே நெருங்காது. தமிழ் வேடிக்கை பண்ணா போல அது போல வேடிக்கை நான் பண்ணாது, பார்க்க விடாது. ஏன்னா தேவனுடைய சத்தியத்தை அப்படியே கேட்டுக்கொண்டே என்னுடைய வார்த்தையை அப்படியே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது நம் இருதயம் அனலாய் மாறும். நம்மளுடைய கைகளை தட்டி ஆண்டவருக்காக மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. என் இருதயம் அனலாய் இல்லைன்னா ஏதோ ஒன்று மேல் வாஞ்சையா இருக்கும். இருதயம் அனலா இல்லைன்னா யாரோ ஏதோ ஒரு காரியத்தின் மேல அது வாஞ்சையா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை நடப்பிக்க அது வாஞ்சையா இருக்கும். அப்படி வாஞ்சையா இல்லை அப்படின்னு சொன்னாதான் உன் இருதயம் அனலாய் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. யாசுடைய இருதயம் ஒரு பக்கம் பணத்தின் மேல போயிடுச்சு. சவுலுடைய இருதயம் ஒரு பக்கம் பார்த்தா ஸ்திரீகள் மேல போயிடுச்சு. நல்லா பாருங்க, சிம்சனுடைய இருதயம் தெளிலா மேல போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருடைய இருதயம்
ஒரு ஒரு பக்கமா போயிடுச்சு. அதனால அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்விகள். இருதயம் அனலா இருக்குமே ஆனால் உனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஒரு இதயம் அனலா இருக்குமே ஆனால் மேன்மைகளும் உயர்வுகளும் உன்னை தேடி வரும். ஒரு இதயம் அனலா இருக்குமே ஆனால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அதுவே அடையாளம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கு என்ன அடையாளம் என்றால் நம்முடைய இருதயம் அனலாய் கொண்டு விட்டு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக வேத பகுதி, ஒரு வேத பகுதி நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் என்ற புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனம். The book of 2 Kings chapter 4 verse 34. வாசிங்க. கிட்டே போய் பிள்ளையின் வாயின் மேலும் அவன் என் கண்கள் அவனுடைய கண்களின் மேலும் உள்ளங்கைகளின் மேலும் அவன் மேல் முக குப்புறப்படுத்திக் கொண்டார். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கை கொண்டவர்களா கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வசனம் எப்படி சொல்லுகிறது? எலியாவை குறித்து வசனம் எப்படி சொல்லுகிறது? எலியா பிள்ளையை மரித்து விட்டது. மரித்த பிள்ளையை அதனுடைய தாயார் கேட்கிறாங்க, உனக்கு நன்மை நான் செய்றேனே, எனக்கோ தெய்வம் தீமையை கட்டளையிட்டாரே என்று சொல்லி அந்த தாயார் துக்கிக்கிற ஒரு சூழலை தான் அந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறதை நாம் வாசிக்கலாம். இங்கே நான் சொல்ல தேவனால் ஏவப்படுகிற காரியம் என்னவென்றால் அவனுடைய சரீரம் அனலா இருந்தது. எத்தனை பேருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சரீரம் எப்படி இருந்துச்சுங்க? அனலா இருந்தது. எப்படி அனலா இருந்தது என்றால் அவன் வாயோடு வாயும் கையோடு கையும் காதோடு காதம் அவன் முக குப்புற அவன் மேலே படுத்துக் கொண்டான். அவனுடைய அனல் அவனுக்குள்ளே அந்த பிள்ளைக்குள்ளே உடைத்து பிள்ளை எழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. கைகளை தட்டி இயேசு ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்தலாமே. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி இயேசு ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்தலாமே. என கடமையான தேவனுடைய பிள்ளையே, உன் சரீரம் அனலாய் மாறு. நீ மறுரூபப்படும்படியாய் அழைக்கப்பட்டது. உன் சரீரம் மறுரூபப்படுத்தபடியாய் அழைக்கப்பட்டிருக்கிறார். உன்னுடைய சரீரம் மறுரூபத்தின் சரீரமாய் மாறுபடியாகத்தானே பிரயாசப்பட்டு தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார். உன் சரீரங்கள் மாற வேண்டும், உன் சூழ்நிலைகள் மாற வேண்டும், நீங்களும் நானும் மறுரூபம் அடைய வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் நாடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சரீரம் அனலாய் இருக்கும். கருமையான தேவனுடைய பிள்ளை எலிசாவினுடைய சரீரம் அனலாய், அனல் பத்தி அவங்களுடைய சரீரத்துக்குள்ள இருந்தது. அந்த அனல் பிள்ளையை உயிர்ப்பித்து எழுப்பிற்று. எனக்குள்ள இருக்கிற அனல் எல்லாரும் கவனிக்க பார்க்கலாம். எனக்குள்ள இருக்கிற அனல் எத்தனை பேரை உயிரோடு எழுப்பிச்சு பாருங்க பாக்க. எல்லாம் கவனிக்க பார்க்கலாம். உனக்குள்ள ஒரு அனல் இருக்கும் இல்ல, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கும் இல்ல, அது எத்தனை பேரை உயிரோடு எழுப்பிச்சு, எத்தனை பேரை உயிரோடு எழுப்பிச்சு. எங்கள் சரீரத்துக்குள் இருக்கிற அக்கனி, நீ பெற்றிருக்கிற ஆவியான அபிஷேகம் எத்தனை பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறது. எத்தனை பேர் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி, எத்தனை பேர் தன் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி, எத்தனை பேர் தன்னுடைய ஜீவியத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு பக்கமாய் திரும்பி இருக்கிறார்கள் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்குள் இருக்கிற அக்கனி, எனக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமை என் சரீரத்தை அக்கனியாய் மாற்றி வைத்திருக்கிறாரே, அதனால் இயேசுவுக்கு என்ன பலன்? எலிசாவுடைய சரீரம் அக்கனியாய் இருந்தது. அதை அவர் அடையாளத்தை மூலமாய் வெளிப்படுத்தினார். பிள்ளையுடைய சரீரத்தின் மேல் அவர் படுத்தார். அந்த பிள்ளை உயிர் பெற்று எழும்பிற்று. என கருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தருடைய வெளிப்படைத்தன்மையை வந்திருக்கிற என கருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து தேவன் கேட்கிறார், இந்த சரீரத்தை அக்கனியாய் மாற்றினே, இந்த சரீரத்தை கொண்டு நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள் என்று இந்த காலையிலே கர்த்தர் நம் அக்கனியை வைத்து குடும்பத்தை மீட்புக்குள்ளே நடத்திருக்கிறோமா?
நமக்குள் இருக்கிற அக்கினியை வைத்து 14 பிள்ளைகளை மீட்புக்குள் நடத்திருக்கிறோமா? நமக்குள் இருக்கிற அக்கினியை வைத்து நாம் சகோதரர்களை மீட்புக்குள்ளே நடத்திருக்கிறோமா? நமக்குள்ள இருக்கிற அக்கினியை வைத்து நாம் யாரை மீட்புக்குள்ளே நடத்திருக்கிறோம்? எல்லாரும் கவனிக்க பார்க்கலாம். நம்ம அப்படியே அக்னியை வாங்கிட்டு விளையாட்டா போயிடுறோம். அவர் அலர்ட்டா ஒரு நாள் வருவாரு, நம்முடைய வாழ்க்கையை விளையாட்டா மாத்திட்டு போயிடுவேன். நம்ம நினைக்கிறேன் எனக்கு பாட தெரியுது, நம்ம நினைக்கிறேன் எனக்கு ஆராதிக்க தெரியுது, நம்ம நினைக்கிறேன் ஜெபம் பண்ண தெரியுது, நம்ம நினைக்கிறேன் பிரசங்கம் பண்ண தெரியுது. அதெல்லாம் அவருக்கு தேவையே கிடையாது. நான் பண்றேன்ல அதை பத்தி அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு டீச்சிங் போல, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தை நினைச்சிட்டு பாருங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண மாட்டாரு, ஜட்மெண்ட் பண்ண மாட்டார். இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத கதை. அவருக்கு தேவை நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சித்தத்தை எழுதித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன். கருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அக்கினி எண்ணத்தை செய்து கொண்டிருக்கிறது. சரீரத்துக்குள்ள இருக்கிற அக்கினி எண்ணத்தை பண்ணிச்சு. அவன் திருந்த மாட்டான், இவன் மாற மாட்டான், இவன் உருப்பிட மாட்டான். நான் கேட்கிறேன், நம்ம உருப்பிட்டு இருக்குமா? யோசிச்சு பாரு. நம்மளாலே உட்காந்து என்ன பண்ண முடியும், சத்தியத்தை கேட்க இல்லை. அப்போ அவனுக்கு போய் எப்படி சொல்லுவோம்? வீட்டில் இருக்கிற பாப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அவனுக்கு போய் என்ன சொல்லுவோம்? நம்ம யோசிச்சு பாரு. நம்மளாலே உட்காந்து சத்தியத்தை காதால என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. அப்ப நம்ம போய் என்னத்த சொல்லுவோம்? அப்ப நமக்குள்ள இருக்கிற அக்கினி என்னத்துக்கு பிரயோஜனப்படும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு அழிஞ்சு போகிற பொருளை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு அவ்வளோ இன்கம் கொண்டு வரும். கடையா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்ண அவ்வளோ இன்கம் தான் பண்ண கொண்டு வரலாம். அதனால உங்களுக்கும் எனக்கும் அவன் பாதி ஷேர் கொடுப்பானா? என்ன ஷேர் கிடைக்குமா? ஒரு பாக்கி தள்ளி காசுக்கு நினைக்கிறாரு, பிரயோஜனம் கிடையாது. ஆனா அவைகளை நாம் என்ன பண்றோம்? அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம். இயேசு ராஜா இருக்கார்ல, அவர் நம்மை வாழ வைத்தார். நீ அவருக்காக ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்தினால் அவர் உனக்கு பாதி ஷேர்ல ஃபுல் ஷேர் கொடுத்தார். அவருக்கு கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினப்பா. ஹல்லேலூயா. எனக்கு ஃபுல் ஷேர் வரையா ஆண்டவர் சொல்றாரு, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடும்படியாக ஆசீர்வதிப்பார். உலகம் கொடுக்கிற பாதி ஷேரு, கால் ஷேரு அவன் தான் உலகம் கொடுக்கும். தேவன் கொடுப்பார் ஃபுல் ஷேரு. எல்லாமே 100 மடங்கான ஆசீர்வாதங்கள், 1000 மடங்கான ஆசீர்வாதங்கள் அதை கர்த்தர் கொடுத்து உன்னை கனப்படுத்த இந்த காலை வேளையிலே இயேசு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னில் இருக்கிற அக்கினி உன்னிலே தேங்கி இருக்குமே, ஆனால் அந்த அக்கினி ஒருவருக்கும் அந்த பிரயோஜனமாய் மாறாது. அக்கினியை வாங்கிட்டு போயிட்டு சும்மா வச்சுட்டு உட்கார்ந்துருந்தா அதாவது நெருப்பை கொளுத்தி கொஞ்ச நேரம் சும்மா வச்சுட்டீங்கன்னா நெருப்பு சாம்பலா போயிடும். நெருப்பு வேஸ்ட். நெருப்பாவே இருப்பான், எப்பவுமே நெருப்பா இருப்பான் இருக்காது. நெருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீ அப்படியே விட்டுனா இந்த நெருப்புல வெறுக்க போடாம விட்டுனியா அந்த அனல் என்ன பண்ணும்? குறைந்து 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 சாம்பல் தான் வருமா கண்டி, நெருப்பு ஒன்றும் இருக்காது. என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரம் அக்கினியாய் மாறும். பார்க்கும் போதே அநேகருடைய வாழ்க்கைகள் விடுதலையாக்கப்படணும், அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும். அதற்காகத்தான் முன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேற ஒரு காரியமும் அல்ல. உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்க நோக்கம் என்னன்னா, நீங்களாம் அக்கினியா மாறி உங்க அக்கினியுடைய பிரகாசம் அநேகரை நீதிக்குள்ள நடத்தும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசு அதற்காகத்தான் நம்மை உருவாக்கினார். அதற்காகத்தான் ஜீவன், அதற்காகத்தான் வேலை, அதற்காகத்தான் படிப்பு, அதற்காகத்தான் 15வது சாப்பாடு. 3 வேளை சாப்பாடு எதற்கு? 15வது வாழ்வதற்கு அல்ல, நம்ம எல்லாம் நித்தியம் பொறுத்துக்கு தான் 15வது எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அம்மா இல்லைங்க, வழியா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், 15வது வருஷமா இருக்கலாம், 15வது நல்ல வீடா இருக்கலாம். இதெல்லாம் ஏன் கொடுத்தாங்க? நம்ம சுகபோகமா இருப்பதற்காக அல்ல. நீங்க நல்ல அக்கனியா மாறிட்டு அநேகரை நீதிக்குள்ள நடத்தி நீங்களே உங்களோட கூட கூட்டம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோட கூட ஆகாய மண்டலத்திலே அவரோட கூட இணைந்திருக்கும் என்கிற ஒரே காரணத்தாலே மாத்திரமே இயேசு உங்களை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதான் உண்மை. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றது இயேசுடைய பிரியம். ஏன்னா அவருடைய வேலை நடக்கணும். நான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம மட்டும் நல்லா இருக்கிறோம், அவருடைய வேலை ஒன்றும் நடக்கிற போல சரியில்லை. ஒரு வேலையை செயலா போல என்ன பண்ணல
சரியில்லை, நம்ம மட்டும் நல்லா இருக்கிறோம், நம்ம மட்டும் லட்சரா என்ன பண்றாங்க வாழ்றோம், சித்தம் ஒன்னும் பூமியில நம்ம சித்தம் பூமியில நடக்குது. நம்மளால நம் மூலமாக சித்தம் பூமியில செயல்படாமல் இருக்கிறது, தடைபட்டு இருக்கிறது. நகர் பகுதியில ஒரு சில ஜனங்கள் தான் இருக்கிறார்கள். இந்த நிமிடச்சேரி பகுதியில கொஞ்சம் ஜனங்கள் தான் என்ன பண்றாங்க இருக்கிறார்கள். ஒரு சின்ன இடம் தான். இந்த இடத்திலே நம்மளுடைய அக்கினி பிரகாசிக்க முடியாதபடிக்கு இருக்குமே, ஆனால் தேசத்தில் பிரகாசிக்க முடியுமோ? கம்மி குறைந்த ஜனங்கள் இருக்கிற இந்த இடத்திலேயே நான் அக்கினியை பிரகாசிப்பிக்காவிட்டால் என்னால் நிமிடச்சேரியில் பிரகாசிப்பித்து விட முடியுமோ? என்னால் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரகாசித்து விட முடியுமோ? என்னால் இந்த சென்னை பட்டணத்தில் பிரகாசிப்பித்து விட முடியுமோ? இதை சுற்றி இருக்கிற இந்தியாவிலே நான் பிரகாசித்து விட முடியுமோ? இந்த தமிழ்நாட்டில் நான் பிரகாசித்து விட முடியுமோ? யோசித்து பாருங்களேன் கொஞ்சம். என்னால உங்களால என்னால இந்த அம்பேத்கர் நகர் பகுதியில என்னுடைய அக்கினி என்ன பண்ணல வேலை, அக்கினி என்ன பண்ணல வேலை செய்யல அப்படின்னு சொன்னா தேசத்துல எப்படியே அக்கினி வேலை செய்யும். கிறிஸ்து பாருங்களேன், எப்பவுமே சொல்லுவேன், நம்ம எடுத்தவனே கரெக்டா தேசத்தின் மேல இருப்பான். இங்கேயே நான் குடியிருக்கிற இந்த பகுதியிலேயே, நான் சபை இருக்கிற இந்த பகுதியிலேயே, நீ குடியிருக்கிற வீட்லயே பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ள அசைவு வரலன்னா எலிசாவை மேல் வீட்டாளையில யோசிச்சு பாருங்களேன். எலிசாவுக்கு மேல் வீட்டாளையில வீடு கொடுத்தவனே பிள்ளை, அவள் பிள்ளை இல்லாமல் இருந்தால் அவன் பிள்ளை தனித்தால் பிள்ளைக்கு வியாதி வந்துச்சு, ஜலத்தினால பிள்ளை என்ன பண்ணி மறித்து போச்சு. ஆனால் இவனுக்குள் இருக்கிற அக்கினி பிள்ளையை வீரோடு கூட எழுப்பி கத்த தெய்வம் என்பதை காண்பித்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எனக்கு அக்கினி கொடுத்திருப்பதற்கு காரணம் என்ன? அக்கினி அபிஷேகம் பண்ணி இருப்பதற்கு காரணம் என்ன? உன் அக்கினி அநேகரை விடுவிக்கும். உன் அக்கினி அநேகரை விடுவிக்கணும். அவன் கேட்க மாட்டான், அவன் நினைக்க மாட்டான், வயசப்பா பத்தி என்ன பண்ண மாட்டான், அறிந்து கொள்ள மாட்டான். ஆனால் உன்னுடைய வேலை, என்னுடைய வேலை என்னன்னா இயேசு ராஜாவுடைய நாமத்தை அவ்விடத்தில் பிரஸ்தாபப்படுத்துவது. அதான் வேலை, அதுதான் நமக்கு வேலை. எதையோ சொல்றோம், எதையோ பிரஸ்தாபப்படுத்துறோம், எதையோ பத்தி நம்மளுடைய வாழ்வாதாரத்துல செய்யறோம். ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் ஜெபம் பரமாண்டத்தில் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது சொல்லுவாரு, செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய தகாததை என்ன பண்ணோம் செய்து வந்தோம். பாருங்க, செய்ய வேண்டியதை செய்யாம செய்ய தகாததை என்ன பண்ணோம் செய்து வந்தோம். அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. தேவையான வேலை என்னவென்றால் நாம் அக்கினியாய் மாறி இருக்கிறோம். நாம் அநேகரை அக்கினியாய் மாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் சரீரம் அக்கினியாய் இருக்க வேண்டும். கடலை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக ரோமர் எழுதினோம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். The book of Romans chapter 12 verse 11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். மூன்றாவதாக முதல் சொன்னேன் இருதயம் அனலாயிருக்க வேண்டும், இரண்டாவதாக சொன்னேன் சரீரம் அனலாயிருக்க வேண்டும், மூன்றாவதாக ஆவி அனலாயிருக்க வேண்டும். ஆவிக்குள்ளே அனலாய் மாற வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவி என்னவாய் இருக்க வேண்டும் என்றால் அனலாய் இருக்க வேண்டும். ஆவியிலே தொய்ந்து போகக்கூடாது. ஆவியிலே பலவீனப்பட்டு போகக்கூடாது. ஆவியிலே கண்ணீரின் பாதையிலே போயிடக்கூடாது. உன் ஆவி தொய்ந்து போகக்கூடாது. எலியாவும் இடத்திலே சொல்லுகிறார், போதமானவரே, என் பிதாக்களை பார்க்கிறோம், நான் நல்லவன் அல்ல, எடுத்துக் கொள்ளும் என்றான். ஆவி தோய்ந்து போய்த்தது. சுரச்சரியில் அவன் படுத்துக் கொண்டு சொல்லுகிறான், என் பிதாக்களை பார்க்கிறோம், நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக் கொள்ளும் என்று சொன்னான். அங்கே தேவதூதன் வந்து அவனை தட்டி அவனை போஷித்து சொல்லுகிறான், நீ போக வேண்டிய
தூரம் வெகு தூரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமே. எனக்கு அருமையான சபையே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஆவிக்குள்ளே ஒரு அனலை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். எந்த சுமையிலும் எந்த நிலைமையிலும் உன் ஆவியை அவிழ்த்து போடாமல் இருக்க வேண்டும். நிறைய நேரத்திலே, நிறைய சுமையிலே, நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதை இழந்து விட்டார்கள் என்றால் ஆவியிலே அவர்கள் தோய்ந்து போய்விட்டார்கள். பாவம் ஆட்கொண்டது, வாழ்வாதாரத்திலே அழிவு வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையிலே தேவனை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஆவி எப்படி இருக்கிறது? ஆவியிலே அனலுள்ளவனாய் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு உங்களுடைய ஆவி எப்படி இருக்கிறது? நம் ஆவியை எப்படி வைத்திருக்கிறோம்? தோய்ந்து போயிருக்கிறதோ, விளவிடத்தோடு இருக்கிறதோ, பலவித கவலைகளோடு இருக்கிறதோ, அநேக போல மனமணிவாக்கப்பட்டு இருக்கிறதோ, அண்ணாலை போல மனமணிவாக்கப்பட்டு இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவி அனலா இருக்கணும். ஆவி எப்பவுமே தோய்ந்து போக கூடாது. ஆவி எப்பவுமே விலவினப்பட்டு போக கூடாது. ஆவி எப்பவுமே அனலாய் இருக்க வேண்டும். சற்று சொந்து போகும்போது பல சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள ஆயத்தமாவார்கள். கருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆவி அனலாயிருப்பாயே, நீ அனலாயிருப்பாய், கர்த்தருடைய மகிமை உன் மூலமாய் வெளிப்படும். அல்லேலூயா. ஆவியில எப்பவுமே அனலா இருக்கணும். ஆவியில அனலா இல்லைன்னா நம்மளால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நீ ஆவியில அனலா இல்லை என்றால் கர்த்தருக்காக நீ ஒன்றையும் செய்ய முடியாது. நீ ஆவியில அனலா இல்லை என்றால் கர்த்தருடைய நாமத்தை கிறிஸ்தவ கொடுத்து படுத்துவது உனக்கு கூடாத காரியமாய் மாறிவிடும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி நிரப்புவது கூடாத காரியமாய் மாறிவிடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, காலை வேளையிலே கர்த்தருமாய் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆவியிலே அனலாயிருக்க வேண்டும். உன் ஆவி அனலாயிருக்க வேண்டும். உன் ஆவி எப்போதுமே ஆவிக்குள்ளே ஒரு அனல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மாம்சம் ஆவியை தொடக்கூடாது. மாம்ச கிரியைகள் ஆவியை தொடக்கூடாது. மாம்ச எண்ணங்கள் ஆவியை தொடக்கூடாது. ஒரு ஆவி ஒரு காலம் குறைந்து போகக்கூடாது. ஆவியில அக்னியான பணம் இருக்கணும். ஆவி பயனா இருக்கணும். பலர் வந்து சொல்லுவாங்க, இந்த காரியம் முடியாது, இந்த காரியம் செயல்படாது, இந்த காரியம் நடக்காது, இந்த காரியம் நடப்பிக்க முடியாது. ஆவியிலே அழகா இருக்கிற ஆபிரகாம் சொல்லுவாரு, என் கர்ப்பம் செத்து போனாலும் எனக்கு பிள்ளையை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர்கள் மகிமை செலுத்தினாவே. நீயோ நானோ ஆவிக்குள்ள இருந்தால் சொல்லுவோம், என்ன காரியம் நடந்தாலும் அது என் தேவனை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கு இல்லைனா ஆண்டவர் ஈசாக்கை போல 1000 பிள்ளை கொடுப்பார். ஒரு காலமே ஆவியிலே நாம் தோய்ந்து போவது இல்லை. பாருங்க, 100வது வயசுல பிள்ளை, இந்த பிள்ளைய கொஞ்ச நாட்கள் கடந்த பின்பு பிள்ளைய மோரியா மலையில பலி. அவன் சொல்லுகிறான், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு, பார்த்து கொள்வார். எனக்கு அருமையான சபையே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிள்ளை கேட்குது, ஆடு எங்கப்பான்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு, யெகோவா ஈரே பரலோகத்தின் எல்லா காரியங்களும் பண்ணப்படும், பார்த்துக் கொள்ளப்படும். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வெண்ணையும் பார்த்து அடுத்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஒழிச்சா போகும், இல்லைன்னா நம்பினாரு போகாது. அப்படி கேட்டா சொல்லுவான், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நடப்ப நினைக்கிறேன், அறிந்திருக்கிறேன், ஆகவே எனக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எனக்கு அருமையான சபையே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் ஆவியிலே அனலாயிருப்போமே. ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்ததை ஆபிரகாமுக்கு மறைப்பாரோ?
கர்த்தர் செய்ய நினைத்ததை நமக்கு மறைக்காம நீ ஆவியிலே அனலாயிருப்பாயானால் கர்த்தருக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரசத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்குண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. அல்லேலூயா. முதலாவதாக உன் இருதயத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். இரண்டாவதாக சரீரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். மூன்றாவதாக உன் ஆவியை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். நான்காவதாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. கருமையான சபையே, கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். We have a gift. Nobody can say I doesn't have any gift. Lord has given a many gift for you. You want to use the gift. கர்த்தர் நமக்கு அநேக விதமான வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வரங்களை நம்ம அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அநேகர் சொல்வார்கள், ஒரு காலத்தில் நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ஒரு காலத்தில் நான் அந்நிய பாஷை பேசினேன், இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ஒரு காலத்தில் அந்நிய பாஷைக்கு நான் வியாக்கியானம் சொல்லிக் கொண்டிருந்தேன், இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? ஒரு காலத்தில் நான் அநேக விடுதலையாக்கி கொண்டிருந்தேன், சுகமளிக்கிற வல்லமை என் மூலமாய் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் ஞானத்தை போதிக்கிற வரம் எனக்கு இருந்தது. 9 வரங்கள். ஒரு காலத்தில் நான் முழங்காலிலே நின்று 10 மணி நேரங்கள் ஜெபிப்பேன். இக்காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அனல் குறைந்து விட்டதோ? அனல் குறைந்து விட்டதோ? சர்வ வல்லவர் நடக்கிற காலங்களிலே சபையை பார்த்து சொல்கிற காரியம் என்னவென்றால், சபையே உன் வரங்களை அனல் மூட்டி எழுப்பு. பல நாட்கள் உபவாசித்து ஜெபித்த நாட்கள். இந்நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பல முறைகள் வேதத்தை வாசித்து 14 நன்காக வேதத்தை ஞான முன்னிலே இருந்தது. இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் ஒரு நாளில் பிரகாசித்தவன். ஆதாம் ஒரு நாளில் தேவனோடு கூட இருந்தவன். ஆதாமும் ஏவாளும் ஒரு நாட்களிலே தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தவர்கள். இப்பொழுது ஏதேனிலே வந்து ஆண்டவர் ஆதாமை தேடுகிற அளவுக்கு சூழ்நிலைகளும் காரியங்களும் மாறுதலாய் மாறிச்சு. பாருங்களேன், வரத்தை கொடுத்தவர் தேடுறாரு. எங்கப்பா இருக்கிற? ஆதாமே, ஆதாமே எங்க இருக்கிற? நான் அல்லவா உனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தேன். ஆதாமே எங்கே இருக்கிறார்? அவர் சொல்லுகிறார், நான் செடிகளின் நடுவிலே ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு மலைமண்டையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறேன். வரங்களை பெற்று நீங்களும் நானும் ஆண்டவர் வரங்களை கேட்க 14 உன் வரத்தினால், ஆண்டவர் கொடுத்த வரத்தினால் நீ பயன்படுத்தின காரியங்களை கேட்கும்படியா இயேசு வரும்போது ஏதோ ஒரு அடிக்கு உன் ஆலகையின் கீழ் இருக்கிற செடியின் கீழ் ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவம் அல்ல, நிர்வாணியின் அனுபவம் அல்ல. கருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு கொடுத்த வரத்தின்படி நீ செயல்படுத்தினதை ஆண்டவருக்கு முன்பாய் காண்பிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறார். கொடுத்த வரம், கொடுத்ததான வரத்தை நீங்க கொடுத்தீங்க. ஆண்டவரே, இதை கொண்டு இத்தனை பேரை நான் மீட்புக்குள் நடத்திருக்கிறேன். வரத்தை கொடுத்தீங்க, இத்தனை பேரை நான் பண்ணிக்கிறேன். தேவனுடைய நீதிக்குள்ள நடத்திருக்கிறேன். நீங்க வரத்தை கொடுத்தீங்க, அதை நானும் பயன்படுத்தினேன் என்று சொல்ல வேண்டும். கண்டு ஓ ஆதாமை போல கருமையான தேவனுடைய பிள்ளையே, செடிகளின் கீழ் ஒளிந்து கொண்டு நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று அல்ல, தேவன் பயன்படுத்தினார், தேவனோட கருத்தில் வைத்தார். ஆனால் இவன் அடிமையாய் மாறிவிட்டான். செடிகளுக்கு மேல, ஆடு மாடுக்கு மேல, எல்லா விலங்குகளுக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல இருந்தாரு. ஆளுகை இவர் மேல கொடுத்தாரு. இவர் செடியின் மறைவிலே அடிமையாய் மாறிவிட்டார். கீழ்படியாமல் போன பாவம், கீழ்படியாமல் போன அக்கிரமம்,
இவரை ஒரு செடியின் கீழ் குறுகி விரிந்த ஏதேனிலே இவர் எவ்விடத்திலும் சுத்த முடியாதபடிக்கு ஒரு செடியின் கீழ் குறுகி அமர பண்ணினது. என்னவென்றால் கீழ்ப்படியாமை ஒரு செடியின் கீழ் அவனை அமர பண்ணிற்று. அவன் வாழ்வாதாரத்தை தலைகீழாய் மாற்றிற்று. என கருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலைகளில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, உன்னுடைய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பணும். அனல் மூட்டி எழுப்பணும். நீ ஏதேனில் இருக்கிறாய், நீ பரம ஏதேனுக்கு போக போகிறாய், நீ பரம இஸ்ரவேலுக்கு நேராக கடந்து போக போகிறாய். உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வரங்களை, உங்கள் கனிகளை கர்த்தர் கொடுத்த வரத்துல நீங்க புதைச்சி வைக்க கூடாது. இல்லப்பா, நான் நிர்வாணியா இருக்கிறேன், வரம் ஒன்று என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்ன கூட்டம் நீயும் நானும் அல்ல. நான் கருமையான தேவனுடைய பிள்ளை. கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? உன் வரத்தை நீ அலமூட்டி எழுப்பி கொண்டீர்கள். ஜோம் பண்ணலாம் பண்ண தெரியுதா? ஜோம் பண்ணிட்டே இருக்கிறோம். நல்லா பைபிள் படிக்க தெரியுதா? வேதத்தை வாசித்து 4 பேருக்கு ஏசப்பா பத்தி சொல்லிட்டே இருக்கணும். சுவிசேஷத்தை நல்லா சொல்ல தெரியுதா? சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். நம்ம கை வச்சு அற்புதம் நடக்குதா? அநேகருடைய வாழ்க்கையை விடுதலைக்கு நேராக நடத்துகிற அனுபவம் வர வேண்டும். எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வரங்களை நாம் என்ன நிலைமையில் வைத்திருக்கிறோம்? அனலாய் எழுந்திருக்கிறதோ, அனலாய் எழுந்திருக்கிறதோ அவைகள் மாற்றத்தினால் வராது. அவைகள் சபை மாற்றத்தினால் வராது. அவைகள் எந்த ஒரு மாற்றத்தினால் வராது. அவைகள் எல்லாம் அர்ப்பணிப்பின் கீழ் செயல்படுகிறவைகள். நம்ம வாழ்றதுனாலயோ ஏதோ பண்றதுனாலயோ ஏதோ இயற்கை பூர்வமா இருந்ததுனா செயற்கை பூர்வமா இருந்ததுனா நான் பண்ணுகிறதுனால ஒன்று நடக்கும். அதெல்லாம் வேஸ்ட். தேவனுடைய வரத்தை நாம் தேவனுக்கு என்று பயன்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது அவைகளை 30, 60, 100 ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளை ஆசீர்வதிக்கிறார். நீ ஒருவனை விடுதலையாக்க ஒருவனுக்காய் பிரயாசப்பட்டு அவருடைய பேரை வைத்து நீ ஜெபித்து அவளுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாயானால் உன்னை கொண்டு 1000 பேருக்கு விடுதலை வாங்கி கொடுக்க கர்த்தர் உன்னை பயன்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்மளால ஒருத்தருக்கு என்ன வாங்கி தர முடியல, விடுதலை வாங்கி தர முடியலன்னா நம்ம கொண்டு அவர் என்ன பண்ணுவேன்? அவன் நம்பனப்பா நம்பி ஒரு காசு என்ன பண்ண கொடுத்துட்டு போன. நீ என்ன பண்றனா என்ன பார்த்து என்ன பண்ண விதைக்காத இடத்துல என்ன பண்ணது அதுக்கு எவ்வளவு இருக்கிறீ? நீ என்ன பண்ண என்ன பார்த்து சொல்ற என்ன பண்ண அனுமதி உள்ள ஆளு அப்படின்னு சொல்ற. நான் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கேட்பான்னு தெரியுதேப்பா. நீ அதை என்ன பண்ணிருக்கணும்? வட்டி காரணத்தில் கொடுத்திருந்தால் ஆவது நான் வந்து அந்த வண்டியை வாங்கி கொண்டிருப்பேன் என்று இல்ல பாருங்க பார்க்கலாம். கவனிக்க பார்க்கலாம். வட்டி காரணத்துல கொடுத்தனால என்ன பண்ணிருப்பா வந்து அந்த ஒரு காசுக்கான வட்டியை வாங்கி வைப்பேனே. நீயோ என்றால் அதை புதைத்து வைத்து விட்டாயே. அவனை பார்த்து வாழ்த்தினாரா? அவனை பார்த்து புகழ்ந்தாரா? நல்லதுப்பா, என்னை பத்தி ரொம்ப வெளிப்பாடு அதிகமா இருக்குதுப்பா உனக்கு, அதனால அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தினாரா? இல்லை, அக்கிரம செய்கைக்கானே இருந்துச்சு. புறமான நரகத்துக்கு நேராக கடந்து போய் என்று சொன்னார். என் கடமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகத்தினுடைய அனலை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வரங்களை நீங்கள் அலர்மூட்டி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் தூர தேசத்திற்கு வரங்களை கொடுத்த எஜமான் போயிருக்கிறார். 5 தாளந்தை கொடுத்தவர், 2 தாளந்தை கொடுத்தவர், 1 தாளந்தை கொடுத்த எஜமான் வேறு தேசத்திற்கு போயிருக்கிறார். அந்த எஜமான் திரும்பவும் வருவார். வேறு தேசத்தில் தங்கிவிட மாட்டார். ஓடி வாங்கி கொண்டு நீ நினைக்கிறது போல அவர் வேறு தேசத்தில் தங்கிவிட மாட்டார். அவர் சொன்னார், நான் போய் திரும்பவும் வருவேன் என்று சொன்னார். எப்படி அவர் கண்களுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்படுகிறதோ அப்படியே திரும்ப வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வரும்போது உன்னுடைய வரங்களை குறித்து கணக்கு கேட்பான். அவர் வரும்போது உன் வரங்களை குறித்து கணக்கு கேட்பான். அப்பொழுது நீங்களும் நானும் எதை அவருக்கு முன்பாய் கொடுப்போம், எவை அவருக்கு முன்பாய் கொடுப்போம்? சற்று நாம் நிதானிக்க வேண்டியதான
ஒரு பெரிய காலத்துக்குள்ளாய், ஒரு பெரிய கட்டாயத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நாம் பிரயாசப்பட்டோம் அல்லவா, அவைகளை வாங்கினோம் அல்லவா. இப்பொழுது நாம் அவை எவ்விடத்தில் வைத்திருக்கிறோம்? மண்ணின் கீழ் புதைத்து வைத்திருக்கிறோமோ, எவ்விடத்தில் நாம் வைத்திருக்கிறோம்? இந்த காலை வேளையில நம்முடைய வரங்கள் எவ்விடத்தில் இருக்கிறது? எங்க இருக்கு? ஆதியில ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அந்த ஜெபம் எங்க இருக்கு? ஆதி காலத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தேன். இன்னைக்கு எங்க இருக்கு? என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு அதாவது நாம் கர்த்தருடைய கொடுத்த வரங்களை அனல் மூட்டி எழுப்பும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். உன்னிடத்தில் வெள்ளியையோ உன்னிடத்தில் பொன்னையோ நீ கொடுக்கிற காணிக்கையோ அதில் ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. ஆனால் ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரே ஒன்று என்னவென்றால், தம்முடைய சித்தத்தை செய்கிறவன் மேலேயோ கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை கூட்டத்தில் வந்திருக்கிற கடுமையான தேவனுடைய பிள்ளை யாராக இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் அனலாய் மாற வேண்டும் என்று இந்த காலை கூட்டத்தில் இயேசு விரும்புகிறார். இயேசு விரும்புகிற காரியம் உடைய வாழ்க்கை அனலாய் மாறணும், உங்கள் ஜீவியம் அனலாய் மாறணும், குடும்பம் அனலா மாறணும். இப்படியே நம்ம உட்கார்ந்துட்டு போக அல்ல, இப்படியே நம்ம விளையாட்டா இருந்துட்டு போக அல்ல. இயேசு கல்வாரி சிலுவையை ரத்தம் சிந்தினதே. என் கருமையான சபையே, என் கருமையான தேவனுடைய பிள்ளையே, மீண்டுமாய் சொல்லுகிறேன், இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். நம்முடைய எல்லாவற்றைக்கும் ஒரு முடிவு நிச்சயமாய் வரப்போகிறது. இயேசுடைய வருகை எல்லாவற்றையும் நமக்கு வெளியே உலகத்திலே பார்த்தால் எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகத்திலே 15 இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் கடைசி நாட்களில இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. இரண்டாவதா ஒன்று சொல்லுது, அன்பு கனிந்து போயிடும் அப்படின்னு சொல்லுது. பல வெளிப்பாடுகள், பல காரியத்தை இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவைகளை சொல்ல நான் வரவில்லை. சித்து பாடுங்கள், இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறார்? இயேசு கடைசியை கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசித்து நாம் முடிப்போம், வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். இந்த கேள்விக்கு உரியவர்களாய் நீங்களும் நானும் மாறிவிடக் கூடாது. ஆதாமை தேட வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்தது. கவனிக்க பார்க்கலாம், ஆதாமை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கடைசி நாட்களில உங்களை என்னையும் இயேசு தேடுகிற சூழ்நிலை அல்ல. இயேசு வந்தவுடனே நம்முடைய சரீரம் மறுரூபமாய் மாற வேண்டும். அதுக்கேற்ற ஆயத்தங்கள் சபையில் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்முடைய அக்கனியாய் மாற்றிருக்கிறார். அதற்காகத்தான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். நாம் இதை உணர்வோம், இயேசு பக்கமாய் திரும்புவோம், இன்னும் இயேசுவுக்காய் அக்கனியாய் பிரகாசிப்போம். இயேசு நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.